ஆரந்திகழ்மார் நம்பிகள் அரசர் திருவுருவும் வைதிக திருவும் விளங்கும் கோலத்துடன் இருவர் ஆணைப்படி பயின்று நிகழ்ந்தாராதலால் குறிப்பு என்று சொல்லாருங்க. ஆமாம், நான் சுந்தரமூர்த்தி சாமிகள் மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்க என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அவருக்கு அரசருக்குண்டான அந்த அம்சங்களும் இருக்கிறது, ஆதி சைவருக்குண்டான அந்த ஒரு அம்சமும் இரண்டும் பொருந்த பெற்றவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் என்று சொல்கிறார். அணுக்க வன்தொண்டர் மரபுரிமையால் இறைவருக்கு அணுக்க தொண்டராம் நிலை பெற்றவர் என்று சொல்கிறார். அப்படி அன்பால் அடைந்து அன்பினால் பெருநண்பராகும் நிலை பெற்று என்று சொல்லி திருவாரூரில் தங்கி அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். பாரும் விசும்பும் பணியும் பதம் நம்பிகள் பதங்களை விசும்புள்ளோரும் பணிவர் என்பது முன்னைய நிலையில் ஆளாள விடத்தை சிறு அளவினதாக ஆக்கி இறைவர்வால் தொடர்ந்து தேவரை காத்தமையாலும் இம்மை நிலையில் இனி இந்திரன் மால் பிரம்மன் முதலிய வானவரும் போற்றி எதிர்கொண்டு அழைத்து செல்ல வெள்ள யானையின் மேல் திருக்கையிலை அடைகின்றமையாலும் பெறப்படும் என்று சொல்லி, அதாவது அவர் கைலாயத்தில் இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்தார், அதாவது பார்க்கடலை கடைகின்ற பொழுது முதலில் நஞ்சு வருகிறது. அந்த நஞ்சை தேவர்களெல்லாம் அவர்களெல்லாம் காக்கும் பொருட்டாக அந்த நஞ்சை ஒரு இதாக உருட்டி அதை திரட்டி கொண்டு பெருமான் வர சொல்லுகிறார். பெருமானிடத்தில் கொண்டு அதை கொடுக்க பெருமான் உண்டு கண்டம் கருத்து விடுகிறது. அதனால் தேவர்களெல்லாம் காத்தது அங்கே நம்பிகளுடைய ஒரு திருவருள். அவர் தான் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு இறைவனிடத்தில் கொண்டு சென்றது. அதே மாதிரி வெள்ளானை சருக்கத்தில் திருமால் பிரம்மன் இந்திரன் போன்ற தேவர்களெல்லாம் அழைத்து நம்ம ஊரனை உம்பர் வெள்ளை யானையின் மீது ஏற்றி வாருங்கள் என்று சொல்லி இறைவன் கட்டளையிட அவர்கள் எல்லோரும் நம்பிகளிடத்திலே